இந்தியாவின் தலை உச்சியில் ஒரு ஹைட்ராலிக் டைம் பாம் அல்லது தண்ணீர் வெடிகுண்டினை சீனா ரகசியமாகவும் பிரம்மாண்டமாகவும் உருவாக்கி வருகிறது என்றால் நம்ப முடிகிறதா? இது எப்படி சாத்தியம் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென்மேற்கு திபெத்தில் உள்ள இமயமலையின் புகழ்பெற்ற கைலாய மலைக்கு அருகில் உள்ள செமாயுங்துங் என்ற பனிப்பாறையில் பிரம்மபுத்திர நதி உருவாகிறது. பின்னர் திபெத்திய பீடபூமியின் வழியாக பாய்ந்து இமயமலையின் கிழக்கு முனையில் உள்ள கிரேட் பெண்ட் என்ற இடத்தில் மிக கடுமையான வளைவை ஏற்படுத்தி இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்திற்குள் நுழைகிறது. அதனைத் தொடர்ந்து அசாம் மாநிலத்தில் பாய்ந்து வங்கதேசத்தில் சங்கமம் ஆகிறது. இந்நிலையில் சீனா தான் ஆக்கிரமித்துள்ள திபெத்தில் இமயமலையின் மிகவும் செங்குத்தான அடர்ந்த காடுகள் நிறைந்த கிரேட் பெண்ட் என்ற இடத்தில் மெடாக் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் மிகப்பெரிய நீர்மின் அணை திட்டத்தை துவங்கியுள்ளது. ஆண்டுக்கு சுமார் 300 பில்லியன் கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக தொடங்கப்பட்டுள்ளதாக சீனா தெரிவித்தாலும் அந்த அணையின் கட்டுமான இடம்தான் உலகின் ஆபத்தான நிலப்பரப்பாக உள்ளது. சீனாவால் கட்டப்படவிருக்கும் பிரம்மாண்ட அணை தென்கிழக்கு திபெத்தில் உள்ள ஒரு செயல்படும் புவித்தட்டு பிளவு மண்டலமான பைசன் பிளவுக்கு அருகில் அமைந்துள்ளதுதான் மிக ஆபத்து என எச்சரிக்கின்றனர் சீன விஞ்ஞானிகள். சீன புவியியல் ஆய்வு மையத்தின் ஆராய்ச்சியாளர்கள் அந்த பிளவு பல நூற்றாண்டுகளாக நிலநடுக்கங்களை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது என்றும், குறிப்பாக 2017ஆம் ஆண்டில் திபெத்தின் மிலின் பகுதியில் ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு இந்த பிளவுக்கோடே முக்கிய காரணம் என விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டி உள்ளனர். இப்படிப்பட்ட பூமி பிளவு கோட்டின் தொடர்ச்சியான இயக்கத்தின் காரணமாக அந்த பகுதியை சுற்றியுள்ள பாறைகள் உடைந்து அவற்றின் தாங்குதிறன் மற்றும் உறுதித்தன்மை மிகவும் பலவீனமடைந்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இங்கு அணை கட்டப்பட்டு நீர் நிரப்பப்படும் போது அணையின் இருபுறமும் உள்ள மலைச்சரிவுகள் மிக எளிதாக சரிந்து விழும் ஆபத்து இருப்பதாக சீன விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இந்த பிளவு கோட்டினால் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டாலோ நிலச்சரிவு உண்டானாலோ அணையில் உடைப்பு ஏற்பட்டு கோடிக்கணக்கான கன அடி நீர் இமயமலையின் செங்குத்தான சரிவுகளில் ஒரு ராட்சத சுனாமியை போல உருவாகும். அது மணிக்கு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் 50 முதல் 100 அடி உயரத்திற்கு மரண அலையாக கீழ்நோக்கி பாய்ந்தால் அருணாச்சல பிரதேசம் மற்றும் அசாம் மாநிலங்கள் முற்றிலுமாக அழிந்துவிடும். குறிப்பாக அசாம் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள் நில வரைபடத்திலிருந்து மறைந்து ஒரு சாக்கடை கடலாக மாறும் ஆபத்து நேரும். மேலும் இந்த பேரழிவுகளை தொடர்ந்து பிரம்மபுத்திரா நதி இந்தியாவை கடந்து வங்கதேசத்தில் சீறி பாய்ந்து அந்நாட்டின் 1/3 பகுதியை முற்றிலுமாக நீரில் மூழ்கடித்துவிடும் நிலை ஏற்படும் என்கின்றனர் புவியியல் ஆய்வாளர்கள். நிலநடுக்கம், நிலச்சரிவு போன்றவைகளால் அணைக்கு ஆபத்து என்று தெரிந்தும் சீனா அணை கட்டுவதில் மும்முரம் காட்டி வருகிறது. இதற்காக இமயமலையின் மிகவும் செங்குத்தான அடர்ந்த காடுகள் நிறைந்த கிரேட் பெண்ட் பகுதிக்கு செல்வதற்கான சாலைகள், சுரங்க பாதைகள் அமைப்பது மற்றும் புவியியல் ஆய்வுகள் போன்ற பூர்வாங்க பணிகளை சீனா மேற்கொண்டுள்ளது. நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற இயற்கை பேரிடரால் இந்த அணைக்கு ஆபத்து ஒருபுறம் என்றாலும் போர்க்காலங்களிலோ அல்லது இரு நாட்டு பதற்ற நிலையின் போதோ சீனா இந்த அணையின் மதகுகளை ஒரே நேரத்தில் திறந்துவிட்டால் அது இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஒரு புவிசார் அரசியல் ஆயுதமாக மாறி பேரழிவை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்நிலையில் இந்த பேராபத்தை உணர்ந்து அருணாச்சல பிரதேசத்தின் மேல் சியாங் பகுதியில் ஒரு மாபெரும் நீர்மின் திட்டத்தை திட்டமிட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதோடு ஒருவேளை சீனாவில் அணை உடைந்து ஓடிவரும் அசுர வெள்ள நீரை தேக்கி வைத்து அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தை பாதுகாக்கும் ஒரு அரணாக இந்த அணை திட்டம் இருக்கும் என நம்பப்படுகிறது. சீனாவின் இந்த மெடோக் மாபெரும் அணை திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு ஆசியாவின் மிக அபாயகரமான புவிசார் அரசியல் மற்றும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல் என பல நாடுகள் தங்கள் எதிர்ப்பினை பதிவு செய்துள்ளன. அதே நேரத்தில் இந்திய விஞ்ஞானிகள் இந்த புவியியல் எச்சரிக்கையை தெளிவுபடுத்தி இந்தியாவின் கவலைகளை சர்வதேச அரங்கில் நியாயப்படுத்தி உள்ளனர். சீனாவின் இந்த செயற்கை பிரளய அச்சுறுத்தல்களில் இருந்து தன் நாட்டு மக்களை பாதுகாக்க இந்தியா தடுப்பு அணைகள் திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவதே சரியான தீர்வாக இருக்கும் என்பதே
பாதுகாப்பு வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நந்தகுமார்.